கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ சொன்ன அக்கா வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் மட்டுமே சொந்தமாக போறதுன்னு. நீ சொல்லி செத்த நாழி கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தியா நான் துக்கப்படும்படியா செய்தி வந்திருக்கு. என்னோட சிரிப்பு சத்தம் இந்த ஆத்த கடக்கிறதுக்குள்ள சோக செய்தி இந்த ஆத்துக்கு வந்துடுத்து பாத்தியா. நான் அந்த அளவுக்கு ராசியானவ. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வெளியில போன சுரேஷ் இன்னும் வரல. என்ன ஏதோ விபரீதம் நடக்க போறதா என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. என்னன்னா இது? அலமோ காத்தடிச்சு விளக்கணிச்சிடுத்து. அதுக்கும் சுரேஷ் வீட்டுக்கு இன்னும் வராததுக்கும் அனாவசியமா முடிச்சு போட்டு நீ மனசை வீணா குழப்பிக்காத. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நடக்காதுமா, வாமா. டேய் ரமேஷ். என்னம்மா? உன் தம்பி இன்னும் வரல. கொஞ்சம் போன் பண்ணி எங்க இருக்கான்னு விசாரியே. அட போங்கம்மா, நீங்க வேற. அவன் என்ன சின்ன பையனா? எல்லாம் வருவான். திருவிழா கூட்டத்துல தொலைஞ்சு போற வயசா அவனுக்கு. அவனால இந்த ஆத்துக்கு எந்த உபயோகமும் இல்ல. அவனால நேக்கு 1008 ப்ராப்ளம். என் பொண்டாட்டி என் கூட வாழாம போனதுக்கு அவன் தானே காரணம். அவனுக்காக நான் போன் பண்ணுமா? அவன் வராம தொலைஞ்சு போனாலும் நேக்கு சந்தோஷம்தான். தொலைஞ்சதுன்னு ஒரே அடியா தலைமொழிக்கு போயிட்டே இருப்பேன். என்னன்னா இவன் இப்படி பேசிட்டு போறா? நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, சுரேஷை பத்தி இவன்கிட்ட பேசாதேன்னு. என் வயித்துல பிறந்த ரெண்டுமே இப்படி முரண்டு பிடிச்சுட்டு ரெண்டு பக்கம் இருந்தா பெத்தவனா நான் என்ன பண்ணுவேன்? ஏன் நமக்குன்னு இப்படி நடக்கிறது? ஹலோ, சார். நீங்க யாரு? கௌசல்யா வீடு இதானே? ஆமா, இதுதான் கௌசல்யா வீடு. நான் கௌசல்யாவோட அப்பா. உங்களுக்கு என்ன வேணும்? சுரேஷ் நடந்து வரும்போது அவர் மேல கார் மோதிடுச்சு சார். உயிருக்கு ஆபத்தான நிலையில இப்ப அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நான் வரேன் சார். ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காண்டி. அங்கிருந்து தான் இப்ப போன் வந்துச்சு. நான் சொன்னேன்ல, இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு மனசு சரியில்லைன்னு சொன்னேன். ஐயோ கடவுளே, பகவானே, என் பிள்ளை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை காப்பாத்து. ஐயோ அண்ணா, இப்ப என்ன பண்றது? அலமோ, சீதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ சொன்ன அக்கா வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் மட்டுமே சொந்தமாக போறதுன்னு. நீ சொல்லி செத்த நாழி கூட ஆகல, அதுக்குள்ள பாத்தியா நான் துக்கப்படும்படியா செய்தி வந்திருக்கு. என்னோட சிரிப்பு சத்தம் இந்த ஆத்த கடக்கிறதுக்குள்ள சோக செய்தி இந்த ஆத்துக்கு வந்துடுத்து பாத்தியா. நான் அந்த அளவுக்கு ராசியானவ. பாத்து மெதுவா, என்னாச்சு? என்ன விஷயம்? சிஸ்டர், சுரேஷோட அண்ணனா இவங்க அம்மா அப்பா. அவ எந்த பாட்டுல இருக்காரு? மேல போய் லெஃப்ட்ல போங்க. இருங்க ஒரு நிமிஷம், யாராவது ஒருத்தர் மட்டும் போங்க. பாக்குறதா இரு, எனக்கு இல்லடி, நீ போ. சரி. அப்பா, சுரேஷ், என்னடா ஆச்சு உனக்கு? உனக்கு படிச்சு படிச்சு எத்தனை வாட்டி சொன்னேன்டா, என் பேச்ச கேட்காம இப்படி ஆயிட்டியேடா. டேய், இது ஆக்சிடென்ட் இல்லடா, நீ ஆடக்கூடாதுன்னு உனக்காக செய்யப்பட்ட சதி இது.
உன்னை இந்த நிலையில பார்க்கும்போது என் பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. சுரேஷ் கண்ணை திறந்து பாருடா. டேய் டேய் அம்மா வந்திருக்கேடா, அம்மா வந்திருக்கேடா, கண்ணை திறந்து பாரு. அப்பா என்னப்பா? அப்பா அப்பா அழாதப்பா. அப்பா உன்னாக தைரியமா இருக்கு. அப்பா நான் இருக்கேன்ப்பா. நோக்கு ஏதாவது அழுத்தினா என்னால தாங்க முடியாதுடா, தாங்க முடியாது. சுரேஷ் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா, நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. சத்தம் போடாதீங்க, இங்க சத்தமா பேசக்கூடாது. பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஏந்திரிங்கம்மா, வெளியில வாங்க. ஏந்திரிங்க, வாங்கம்மா, தயவு செய்து வாங்கம்மா. எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு, நல்லபடியா என்ன வாழ வைக்கணும்னு நினைச்ச பாவத்துக்கு சஞ்சய் முகமே தெரியாத அளவுக்கு செதிஞ்சு போய் செத்தாரு. சஞ்சய் இறந்த சோகத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வரணும்னு அரும்பாடுபட்டவரு சுரேஷ். இப்பவும் என்னோட வேண்டுகோளை ஏத்துண்டு என் கூட நடனமாட சம்மதிச்சதுக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடுறாரு. என் ராசிதான் அன்னைக்கு சஞ்சய கொன்னுடுத்தோம். இன்னைக்கு சுரேஷ் ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கார். வருத்தப்படாதுக்கா, சுரேஷ்க்கு எதுவும் ஆகாது, தைரியமாயிரு. சஞ்சய்க்கும் இந்த சுரேஷ்க்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீ காரணம் இல்ல. வீணாவும் மனசை போட்டு குழப்பிக்காது. சஞ்சய் இறந்த விஷயத்துல வேணா பெருமாள் நம்மள கைவிட்டிருக்கலாம், ஆனா சுரேஷ் விஷயத்துல பெருமாள் நம்மளை ஏமாத்த மாட்டார். தைரியமா இருக்கா, தைரியமா இரு. எப்படி இருக்கா? சுயநினைவில்லாம படுத்துட்டு இருக்கான். நீங்க அவனை பாக்குறது என் வயிறு பத்திட்டு எரியுது. இப்படி பண்ணிட்டானே அந்த பாவி. இந்த மாதிரி தான் செய்ய போறான்னா என் உயிரை கொடுத்தாவது அவன் நன்னா இருக்கணும்னு காப்பாத்தி இருப்பேன்னு. வேற யாரு சொல்ற? இதோ நிக்கிறானே இவன் மாமனாரு தான் சொல்றேன். இவன் மாமனாருக்கு சுரேஷ் கௌசல்யாவோட ஆடுறது பிடிக்கலன்னு அன்னைக்கு வீடு தேடி வந்து சௌந்தர்யா மிரட்டிட்டு போனான். எனக்கு அப்பவே தோணுச்சு இது ஏதோ ஏடா குடும்பம் ஆக போறதுன்னு. அவ அப்பா எல்லாரும் அவ ஆசையை நிறைவேற்றிட்டுட்டா. ஆனா இப்ப நேக்கு தானே, என் புள்ள தானே. இங்க பாருங்க, என் வயிற்றுச்சல் சாபமும் சும்மாவே விடாது. தப்பு செய்யறவன கடவுள் நிச்சயம் தண்டிப்பான். நீ எதுவும் சாபம் கொடுக்காத. நமக்கு வேண்டிய தலை நம்ம புள்ள நல்லபடியா பொழைச்சு வரணும். நீ எப்படிங்க நான் பேசாம இருக்க முடியும்? அடிப்பட்டு சுயநினைவு இல்லாம இருக்கிறது என் பிள்ளையாச்சு. அப்புறம் எப்படிங்க நான் வாய் மூடிட்டு இருக்க முடியும்? என் புள்ள அடிப்பட்டு இருக்கிறத பார்த்து நான் எப்படிங்க வாய மூடிட்டு பேசாம இருக்க முடியும்? போங்க, உள்ள போய் பாருங்க. என் புள்ள எந்த கதியில இருக்கான்னு உள்ள போய் பாருங்க. பாஸ்கர், நான் சொக்கலிங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம போட்ட பிளான் படி எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சிருச்சு. அந்த சுரேஷ கார்ல அடிச்சு தூக்கியாச்சு. இப்போ அவன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனுக்கு தேவையா இது? பேசாம நான் சொன்ன மாதிரி என் பொண்ணு வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்நேரம் நிம்மதியா சுவிட்சர்லாந்துல ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்க வேண்டியவன் ஹாஸ்பிட்டல் கட்டில்ல சுயநினைவு இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருக்கான். சிலருக்கு பட்டாதான் புத்தி வரும். இந்த சுரேஷுக்கு இனிமேலாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். எது எப்படியோ என் மனசுல கௌசி மட்டும்தான் இருக்கா. அவளை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சுரேஷ் இனிமே காலம் பூரா அவன் மனசுல இருக்கிற கௌசல்யா கூட
வெரி குட் சார், வெரி குட். நீங்க சொன்ன மாதிரியே அந்த சுரேஷை படுக்க வச்சு இந்த நடன விழாவை நிப்பாட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். என்ன, இனிமே என்னோட அடுத்த கட்டத்துக்கான காயை கவனமா ரொம்ப ஈஸியா நகர்த்திடுவேன். ஓகே டாக்டர். ஓகே சார், நான் உங்களை நேர்ல வந்து மீட் பண்றேன். என்னன்னு போன்ல யாரு? கௌசல்யாவோட நாட்டிய நிகழ்ச்சி ட்ரஸ்ட் துவக்க விழாவில் நடக்கக்கூடாதுன்னு நாம நினைச்சோம். நாம நினைச்ச மாதிரியே அவளோட நாட்டிய நிகழ்ச்சி நடக்காதுமா. என்னன்னு சொல்ற? ஆமாம்மா, சொக்கலிங்கம் சுரேஷ ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டாரு. அடடடப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம்னா! ஒவ்வொரு கடையிலயும் தேர் கூட்டம் திருவிழா கூட்டம் மாதிரி தான் இருக்கு. அப்பா, பனகல் பார்க் பக்கம் அண்ணன்டா என்னண்டா நகர முடியல. சுச்சு இந்த பாருங்க ரங்கநாயகி, ஜனங்க கையில பணம் இல்லைங்கிறா. ஆனா இந்த நகை கடையிலயும் இந்த துணி கடையிலயும் கூட்டம் மன்றதுரி. அட நீங்க வேற என்ன, ஏன் கல்யாணத்துக்கு புடவை நகை எடுக்கும்போது கூட நான் இந்த மாதிரி அலையலனா. ஆமா, ஒரு கடைக்கு போனோமா மொத்தமா எல்லாத்தையும் வாங்கினோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு புடவைக்கு ஒரு கடை, பிளவுஸுக்கு ஒரு கடை நீ அலைஞ்சிருப்ப. நன்னா இருக்குன்னா நீங்க பேசுறது. ஒரே கடையில எடுக்க முடியுமா? ஒரு கடையில கலர் நன்னா இருக்கும், ஆனா பார்டர் நன்னாவே இருக்காது. ஒண்ணுத்துல பார்டர் நன்னா இருக்கும், ஆனா தலைப்பு சரியா இருக்காது. பார்த்து தானே நான் வாங்கணும். அதை விடுங்கோ. இத பாருங்க, நான் துளசிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற நிச்சயதார்த்த புடவை. இத பாருங்க, முகூர்த்த பட்டு பட்டுப்புடவை எல்லாம் நன்னா இருக்குல்லன்னா. ரங்கநாயகி, உன் செலக்ஷனை பத்தி சொல்லணுமா? எப்பவுமே ஏ கிளாஸ் டாப் தாண்டியே. சும்மா இருங்கண்ணா, எல்லாம் ஓகேண்ணா. ஆனா வாழ்க்கையில 2 செலக்ஷனை தான் நான் கோட்டை விட்டுட்டேன். அது என்னடி 2 செலக்ஷன்? ஒண்ணு நீங்க, அடுத்தது நான் தானே. தைரியமா சொல்லுங்க. இப்ப என்னதான் பண்ண முடியும்? அதான் குழந்தை குட்டின்னு ஆயிடுத்தே. ராமச்சந்திரன், வணக்கம். ராஜரத்னம் பேசுறேன். நான் அனுப்பிச்ச இன்விடேஷன் கார்டு கிடைச்சதா? என் மகன் பேர்ல ஆரம்பிக்கிற ட்ரஸ்டோட துவக்க விழாப்பா. அவசியம் வரணும். ஏதாவது சாக்கு போக்குன்னு சொல்லி வராம இருந்துடாத. உன் வருகை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நீ வா, எல்லாம் இங்க பாத்துக்கலாம். வா. வீட்டுல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லு. ஓகே ஓகே, பாய். தேங்க்யூ தேங்க்யூ. அப்பா, வா பாஸ்கர். தேடுறீங்களா? என் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மும்பைல சிவசங்கரன், அவன் நம்பர் தேடிட்டு இருக்கிற, கிடைக்க மாட்டேதுப்பா. இங்கதான் எழுதியிருந்தேன். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அதை கேட்டுட்டு நீங்க அப்புறமா உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. அதை விட இது முக்கியமானது. ஏன்னா மறந்துட்டேன்னா அப்புறம் பேச முடியாது. முதல்ல பேசுறேன், அப்புறம் நீ என்ன சொல்றது கேட்குறேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. அதுக்கப்புறமா நீங்க டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம். ஏன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. என்னடா சொல்ற? அது என்னமா பேசுறா இவன்? அப்பா, என்னடா பேசுற? வா, இப்படி உட்கார். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பார், முகூர்த்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லு. டேய், உன் கல்யாணத்தப்ப கூட இந்த புடவை 5700 தான்டா இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா 7000 and odd வந்துடுதுடா. பிரமாதமா இருக்குமா. துளசி கல்யாணத்துக்கு உன் செலக்ஷன் அபாரமா. தேங்க்யூடா. ஆனா எனக்கு இந்த மோதிரம் தாண்டா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. 3 இடத்துல வந்திருக்கேன். பாரு, எது நல்லா இருக்குன்னு பாரு. இங்க பாரு, இது எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்குமா. அளவு பாக்குறேன், கரெக்டா தான் இருக்கு. துளசியோட பர்ஃபெக்ட் அளவு தான். அது சரி. அவளோட மோதிர அளவை நீங்க உங்க சுண்டு விரல்ல போட்டு பாக்குறேன். ஆமா, அது என்ன கணக்கு? அது வேற ஒண்ணு இல்லடி பத்து. ஒரு நாள் ஆபீஸ்ல துளசி முகாலம் வச்சு மோதிரத்தை கைட்டு வாஷ் பேஷன்ல வச்சுட்டா. மோதிரம் அழகா இருக்கேன்னு நான் சுண்டு விரல்ல போட்டு பார்த்தேன். அதனாலதான் அளவு தெரிஞ்சது. இதுல என்ன தப்பு? அப்போ ஆபீஸ்ல ஆபீஸ் வேலை நடக்கிறது இல்ல. உங்க மோதிரத்தை அவ போட்டுண்டு, அவ மோதிரத்தை நீங்க போட்டுண்டு ஆபீஸ்ல துஷ்யந்தன் சகுந்தல நாடகம் நடந்துட்டு இருக்க. ஆமா, அவ மோதிரத்தை மட்டும்தான் மாட்டிண்டேளா இல்ல? ஏய், என்னடி பேச்சுது?
ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி பேசுறீ. அது சரி, நல்ல குடும்பத்துல நடக்கிறது தானே நம்ம அதுலயே நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஊர் பேர் தெரியாத ஒரு அனாதை தரங்கெட்ட அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு இப்படி அலையறே. ஆமா, இது ஒரு நல்ல குடும்பத்துல செய்யற காரியம்தான். என்னடி ரொம்ப உன் நாக்கு நீண்டுட்டே போறது? அம்மா விடுமா, நீ அவளுக்கு சரி சரியா பேசிட்டு இருக்கியே. அவளுக்கு பொறாம 10 எரியுது. ஓ சொல்லு. ஏய், இப்படி நீ அடுத்த மேல பொறாமப்பட்டு பைத்தியம் முடிச்சு ஒரு நாளைக்கு பாயசம் உருண்டு போற நீ. நான் அப்படி ஆயி தெரிஞ்சா உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கும் இல்ல? என் கண்ணு எதிரிலேயே நீங்க உங்க ஆட்டத்தை ஆடலாம், கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டா. உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் இல்லனா? ஏய், அப்படி என் புள்ள என்னடி ஆட்டம் போட்டா? ஏதாவது நாக்கு தடிச்சு பேசாத. அது சரி, அவர் ஆடுறது நேக்கு தானே தெரியும். ஆடட்டும், இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆடுறாருன்னு நானும் பாக்குறேன். டேய், இவ சரியான வயித்தறிச்சல் பிராணிடா. நாம துளசி கல்யாணத்தை ஜாம் நடத்தணும்னு நினைக்கிறோமோன்னோ, அத அவளால ஜீரணிக்க முடியாம அல்லாடின்னு இருக்கா பாரு. அம்மா, நீ வயித்தறிச்சுன்னு சொல்றப்பதான் நேக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வர்றது. என்ன? டான்ஸ் ப்ரோக்ராமில் சுரேஷும் கௌசல்யாவும் ஆடுற மாதிரி தானே பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் சுரேஷ் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அவனால் டான்ஸ் ஆட முடியாது. அவன் இல்லாமல் கௌசல்யா டான்ஸ் ஆடுறதும் சாத்தியமே இல்லை. அதனால இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறதை தவிர வேற வழியே இல்லைப்பா. என்னடா இது, பிரச்சனை மேலே பிரச்சனை. இப்போதான் ஒரு சோகமான நிகழ்ச்சியிலேருந்து பாதி கூட வெளில வர முடியலடா, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? சுரேஷ் ரொம்ப நல்லவனாச்சாடா. எனக்கு அப்பப்போ ஆலோசனை எல்லாம் வந்து சொல்லிட்டு போவான். அது மட்டுமா, அவன் ஒரு பெருந்தன்மை உள்ளவன்ப்பா. அவன் மனுஷனே இல்லை, அவன் ஒரு மகான். அவனுக்கு போய் எப்படி ஆச்சு? அப்பா, என்னப்பா இது? ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டு இருக்கீங்க? இப்பதான் நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து உடம்பு தேடி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்படி எல்லாம் வருத்தப்படாதீங்கப்பா, ப்ளீஸ்பா. அட போமா, எழுமூட்டுகள்லாம் இப்படி விழுந்துட்டு இருக்கும் போது நான் வாழ்ந்து முடிச்சவன். எனக்கு என்ன ஆனா என்னம்மா? என் பையன் இருந்த துக்கத்துல நான் எப்படி கஷ்டப்படுறேனோ அந்த மாதிரி கஷ்டத்தை அவங்க அப்பா அம்மாவும் படக்கூடாதுமா. சுரேஷ் ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கணும்மா. நான் அவனை போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து வந்துடுறேம்மா. அப்பா, நீங்க தனியா போக வேண்டாம், நாங்களும் கூட வரோம். நீங்க இங்கே இருங்க, நான் போய் முதல்ல பார்த்துறேன், அதுக்கப்புறம் வந்து பாருங்க. துளசிக்கு கல்யாணம் நடக்க போறத பார்த்து வயிற்றுச்சல் பறவை இன்னொருத்தர் இருக்கான் போல இருக்கு. என்னடா சொல்ற? இன்னைக்கு ஆபீஸுக்கு பத்திரி வந்து போனா. ஏன் துளசியை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதம்மா அவனால? நடந்ததை கேளுமா. சொல்லேண்டா. டேய் ஸ்ரீ, நேத்து என் வீட்டுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோனில் பேசுனது யாருன்னு எனக்கு தெரியல. ஃபோனில் எனக்கு அடித்த ஒரு தகவல், அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன். அப்படி என்னடா உன்னை அவசரமா என்ன சந்திக்க வச்ச தகவல்? துளசியும் உன்னையும் பற்றின தகவல் தான். ஃபோனில் பேசின அந்த ஆள் என்கிட்ட உனக்கும் துளசிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதாவும், நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்கள் தொடர்பு தொடரும். அட கடவுளே, என்ன இது? நீ எனக்கு துளசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதே உங்கள் கள்ள தொடர்பு ஊருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக தானா? அதுக்கப்புறமாவும் தொடருமா? ஊருக்காக வேணா நானும் துளசியும் கணவன் மனைவி மாதிரி இருப்போமா? ஆனால் உண்மையிலே நீயும் துளசியும் தான் அப்படி வாழ்வீங்களா? என்ன அக்கறமுடாது? துளசி நல்லபடியா வாழ்ந்துட போறான்னு யாரோ கெட்ட எண்ணத்துல கிளப்பி விட்ட பொருளிடாது. ஏய், நான் துளசிக்கு நல்ல நண்பனா, ஒரு பாசமுள்ள அண்ணன் ஸ்டேஜில் தாண்டா பழகிட்டு இருக்கேன். பெருமாளே, இது மாதிரி ஒரு எண்ணெய் அடி மனசுல கூட கிடையாதுடா. யார் அது? யார் அது போன்ல அப்படி எல்லாம் பேசுனது? நம்ம பதில் நம்பிட்டானடா? சேச்சே, பத்திரிக்கை அந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி இல்லம்மா.
இப்படி ஒரு ஃபோன் வந்ததுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்னை பத்தி எனக்கு தெரியும், நான் கட்டிக்க போற துளசியை பத்தியும் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டான். நல்ல பிள்ளையாச்சேடா பத்ரி, நான் வளர்த்த புள்ளடா. இந்த ரங்கநாயகி உப்ப தின்னவா யாருமே கெட்டவாளா இருந்தது கிடையாதுடா. தைரியமுள்ள ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து பேசியிருக்கணும். அதென்ன போன்ல பொம்பளை மாதிரி பின்னாடி தப்பா பேசிண்டு அந்த போன் பேசின வாயில நல்ல பாம்பு புடுங்கணும். கட்டையில போறவன் அவன் வாயில பாம்பு புடுங்க. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் சாபம் கொடுக்குறேன்? ஏண்டி, நான் யாரையோ சொன்னா உனக்கேடி சுருக்குன்னு தைக்கிறது? நீதான் போன் பண்ணியா? அவர்தான் போன் பண்ணது ஒரு ஆம்பளைன்னு சொன்னாரோன்னோ. அதுவும் இல்லாம என் ஆம்பளையான பத்தி கேவலமா நானே பேசுவேனா? ரங்கநாயகி, கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் நீ அவசக்கணுமா சாவு மோளன்னு பேசிட்டு இருக்கிய. ரங்கநாயகி, மாங்கல்யம் வாங்கிட்டியோ? நம்ம வழக்கமா இந்த பாஷையங்கார் கடையில வாங்குவோமே, அங்கதானே வாங்கின? அங்கதானே வாங்கினேன். இத பாருடா. எங்கப்பா? இந்த தாலி தன்னுடைய கழுத்துல இல்லைங்கிறதுக்காக அந்த துளசி எவ்வளவு அவமானத்தில் துடிச்சிருக்கா இல்ல மாமா? அவளை கெடுத்தவன் இப்படி ஒரு தாலி அவ கழுத்து கொடுத்திருந்தான்னா இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி அவளும் தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கலாம். இல்ல மாமா? சரி மாமா, பகவான் ஒரு கதவு முன்னா ஒரு கதவு திறக்காம போயிடுவான். அதான் திறந்துட்டானே. ஏண்டா, துளசியை கெடுத்தவன் சொல்றியே, அவளை கெடுத்தவன் யாரு நீயும் சொல்ல மாட்டேங்கிற, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. யாரு அது? அவளை கெடுத்தவன் இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மனுஷன் தான். ஆனா அந்த பெரிய மனுஷனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு துளசியோட நல்ல மனசு சொல்லுது. ஆனா அந்த பெரிய மனுஷ மனசு இன்னும் விஷமா தான் இருக்கு. ஏன் மாமா?